தலைமுறையில இருக்கக்கூடிய ஒரு பெண், அதுவும் இவ்வளவு படிச்சு எல்லாமே தெரிஞ்சவங்க, திரும்ப திரும்ப ஹஸ்பண்ட் பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறது ஒரு லாயரா நீங்க எப்படி பார்க்குறீங்க? இங்க ஒரு விஷயம் அதுதான். இங்க ப்ரொஃபஷனல், பெர்சனல் 2ஆ பிரிச்சிடலாம். ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அட்வொகேட்டா இருந்தா எது தப்பு, எது கரெக்ட், எது நியாயம், அநியாயம்னு எல்லாமே தெரியும். இன்னொன்னு இவர் 1 நாள், 2 நாள், 1 மாசம், 2 மாசம் இல்ல 2 வருடங்கள் வந்து அந்த இடத்துல கூட இருந்திருக்காரு. இருக்கும்போது எல்லாமே பர்த்டே ஒண்ணா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒண்ணா அப்ராட் போயிருக்காங்க, எல்லாமே இருக்கு அப்படின்னும்போது, ஒரு ஒய்ஃபா கண்டிப்பா உங்களுக்கு அந்த இடத்துல டவுட் வந்திருக்கணும், வந்திருக்கும். வராமலா இருந்திருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஓகே. அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணாங்க? நிஜமாவே இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஏமாத்திட்டு இருந்தாரான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகே. அஸ் அ ப்ரொஃபஷனல் அட்வொகேட்டா பார்த்தா, எஸ் இது தப்பு, இது நியாயம், அது எல்லாமே ஓகே. பட் பர்சனலா எல்லாம் பார்க்கும்போது, இப்ப எத்தனையோ ஆட்கள் வந்து தவறு பண்ணிட்டு, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்ற கதைகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேளை இருந்திருந்தா? ஏன்னா, இங்க அஸ் அ பெண்ணா அவங்களும் ஒரு பெண்ணுக்காக நின்றுக்கணும் இந்த இடத்துல. அந்த தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற டேர்ம விட, ஒரு பொதுவெளியில சொல்றார்ல, மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு. அந்த ஃபோட்டோஸ பார்த்தா மிரட்டி கல்யாணம் பண்ண மாரியோ, தெரியாம பண்ண முகம் மாதிரியோ எக்ஸாக்ட்லி. தெரியலல்ல. அவங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கும்ல அத பார்க்குறப்போ. இப்ப அதுதான் நான் வந்து அடுத்தது வந்து நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, என்னதான் ஒரு மிரட்டி கல்யாணம் பண்ணலாம், அவர் என்ன பண்ணியிருக்கணும், அப்பவே போய் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணும். ஏதோ ஒண்ணு என்ன மிரட்டி உங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி என்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இன்னொன்னு, மிரட்டி கல்யாணம் பண்றவங்க யாரும் ஃபோட்டோ போஸ்ட் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஜாலியா வெளில போறது, வர்றது எதுவுமே இருக்காது. அதெல்லாம் பட் அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தானே இருந்தார். அப்ப இத மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றது அகைன் அவர் தான் அந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் குடுக்கணும். ஓகே. இங்க ஸ்ருதி அவர்கள் என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அகைன் அவங்க பேசாம நம்ம யாருக்குமே தெரியாது.